சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக பங்குதாரர்களுக்குடையே பாகம் பிரித்து கொள்வது அப்படின்னா ஒரு முறையான பாகப்பத்திரத்தின் மூலமாகத்தான் அது பதிவு செய்யப்பட்டு பாகம் செய்து கொள்வார்கள். ஆனால் கிராமங்களில் ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடியே மூதாதையர்கள் வாய்மொழியாக பாகக்கரார் செய்திருப்பார்கள். அந்த வாய்மொழி பாகக்கராரை அடிப்படையாக வைத்து அவர்கள் அந்த சொத்துக்களில் அனுபவம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுடைய சுவாதீனத்தை பார்த்து பட்டா சிட்டா அடங்கல் என்று அவர்களுக்கு வழங்கி இருப்பார்கள். இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த புலையன்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு சப்டிவிஷனும் வழங்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேஸில் தான் சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் மஞ்சுளா அவர்கள் பக்கம் 358 2025 சிடிசி வால்யூம் 2ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். இப்படி வாய்மொழியாக பாகம் செய்து கொள்ளப்பட்ட ஒரு பங்குதாரர் இந்த மாதிரி வாய்மொழி பாகம் எதுவுமே நடக்கவில்லை, எனவே நான் புதிதாக பாகத்திற்காக இந்த வழக்கை நான் தொடுக்கிறேன் என்று இந்த விசாரணை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுக்கிறார். அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு இது மாதிரி வாய்மொழி பாகக்கரார் என்று அதிலே பிரதிவாதிகள் கட்சி செய்கிறார்கள். அப்போ இந்த வாய்மொழி பாகக்கரார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, முறையான ஒரு பத்திரத்தின் மூலம்தான் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி விடுகிறது. அதை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்கிறார்கள். அந்த மேல்முறையீட்டு வழக்கில் தான் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்குகிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே பட்டா சிட்டா அடங்கல் ஆகியவை ஒருவருடைய சொத்துரிமைக்கான ஆவணங்கள் அல்ல என்றாலும் கூட இந்த தனிப்பட்டா சிட்டா அடங்கல் சப்டிவிஷன் நம்பர் இவையெல்லாம் ஏற்கனவே வாய்மொழியாக அவர்களுக்குள்ளே பாகம் ஏற்பட்டு விட்டது என்பதற்கு ஒரு தகுதியான ஆதாரங்கள் என்கின்ற வகையிலே இந்த வாய்மொழி பாகக்கரார் என்பது ஏற்கனவே நடந்திருக்கிறது, அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் என்று சொல்லி இந்த மேல்முறையீட்டை அனுமதித்து அந்த விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். நன்றி வழக்கறிஞர் குணசேகர்.